Good morning students. Today we will see the current affairs analysis dated 13th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, riding roughshod over the state government. So state government மேலே ஓவர் ப்ரெஷர் கொடுக்கறத பற்றி இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ ஓவர் கண்ட்ரோலிங் ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு எதிரானது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே தான் இன்றைக்கி பேண்டமிக் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ எபிடமிக்ஸ் ஆக்ட் 1997 மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மேக்கிங் லாஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலில் பெறக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக தே ஆர் லைக் கிவிங் கைட்லைன்ஸ், லாட் ஆஃப் கைட்லைன்ஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்டானமி அது ஹேர்டில் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது, ஹிண்டரன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க. ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக தேர்ட் லாக்டவுன் வர்றதுக்கு அந்த டைம் பீரியடில் தே அனௌன்ஸ்ட் லைக் ரெட் ஜோன், ஆரஞ்சு ஜோன், க்ரீன் ஜோன் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ரெட் ஜோன், ஆரஞ்சு ஜோன், க்ரீன் ஜோன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, திருச்சி எடுத்துக்கோங்க. திருச்சியில் ஒரு சின்ன பிளேஸில் மட்டும் COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது லைக் 18 கேசஸ் மேலே இருக்குது, 20 கேசஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் கேசஸ் அதிகமாக வருதுன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஸ்டடி த டேட்டா, தட் இஸ் 19-20 கேசஸ் ஆர் தேர். ஸோ இட் வில் பி கன்சிடர்ஸ் எ ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது என்டையர் டிஸ்ட்ரிக்ட் வில் கம் அண்டர் தி கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக மாறும். என்டையர் டிஸ்ட்ரிக்ட் வந்து லாக்டவுன் ஆகும். அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பகுதி மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த இடத்த மட்டும் கண்டெய்ன்மெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் மேக் த ரிப்போர்ட் அக்கார்டிங் டு தி லைக் என்ன சொல்கிறது, அவங்க கொடுக்கக்கூடிய இந்த கேஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்டானமியை வந்து எடுக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுது. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட். COVID-19 வந்து ஓரளவு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் எல்லாமே அவங்க கிடையாது இப்போது. ஸோ 1-2 கேசஸ் தான் அப்பப்போ அதையும் குணப்படுத்தி அனுப்புகிறாங்க. டெத் இஸ் வெரி லெஸ் கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அப்படின்றப்போ கேரளா இஸ் பெஸ்ட் பர்ஃபார்மிங். ஸோ கேரளா கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக சில ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ் பண்ண எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. அப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில வருத்தங்களை உருவாக்குச்சு. பிகாஸ் ஆல் ஓவர் இந்தியா தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேரளா வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் சொன்னாங்க, அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுத்தாங்க, உடனே வந்து கர்பிங். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்டானமியை ஹேர்டில் பண்ணுது, லைக் ஸ்டாப் பண்ணுது அப்படின்றதான். ஸோ ஹிண்டரன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஃபெடரேஷன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கும் அது எதிரானது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அட்டானமி இல்லை அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் எ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூஷன் உருவாகும். தட் இஸ் அ 7th ஷெட்யூலில் வி ஹேவிங் அன் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். அந்த சப்ஜெக்ட்ஸில் ஒன்லி பார்லமெண்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி டு மேக் அ லா. அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் வி ஹேவிங் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் வேர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் அ லா. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது, அதில் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சர்டன் சப்ஜெக்ட்ஸில் லா மேக்கிங் அத்தாரிட்டி will lies with the both central government, that is parliament, as well as state legislature. ஆனால் இந்த ஸ்டேட் லிஸ்ட் 2 அண்ட் லிஸ்ட் 3 இல்லாத விஷயங்களில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு அப்படின்றப்போ தட் இஸ் ரெசிடியூரி பவர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ரெசிடியூரி பவர் பிலாங்ஸ் டு லைஸ் வித் தி பார்லமெண்ட். ரெசிடியூரி பவர்ஸ் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்லேயும் கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் சொல்லப்படாத சப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு லைக் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக உருவாகுது அப்படின்றப்போ, இப்போ எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். வென் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ அப்போது எந்த சப்ஜெக்ட்ஸ்லையுமே டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு சப்ஜெக்டும் வைக்கப்படலை. அப்போ அதுக்கான சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இட் வாஸ் நாட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன், தட் இஸ் ஷுவர். 1950 அது உருவாக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி டிசாஸ்டர் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில்.
அப்போது ஷென்டை ஃப்ரேம்வொர்க் மூலமாக வேர்ல்டு லைக் டெலிகேஷன்ஸ் இல்லைனா வேர்ல்டு கைட்லைன்ஸ் மூலமாக எவ்ரி கண்ட்ரி ஹாவ் டு ஃபாலோ சம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுக்கு ஷென்டை ஃப்ரேம்வொர்க் மூலமாக தேர்ஸ் அ கைட்லைன்ஸ் டு ஸ்டாப் ரெசிலியன்ட் மெக்கானிசம் உருவாக்குறது, டிசாஸ்டரை தடுக்கிறதுக்கு ரெசிலியன்ட் மெக்கானிசம் உருவாக்குறது தேர் இஸ் அ கைட்லைன். ஸோ வி ஆர் மேக்கிங் லா. அப்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்லேயும் இல்லை, சென்ட்ரல் லிஸ்ட்லேயும் இல்லை, கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இல்லை. அப்படின்றப்போ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு லா மேக்கிங் அத்தாரிட்டி லைஸ் ஒன்லி வித் தி பார்லிமெண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் ரெசிடியரி பவர். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ரெசிடியரி பவர்ஸ் லைஸ் வித் அண்டர் ஆர்டிகல் 248 the parliament has the authority to make a law. சரியா? அப்படி லா மேக் பண்ணும்போது ஸோ இட் வில் லைக் அவங்க தான் ஓவர் ரைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் உருவாக்கப்பட்டு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மட்டும் இல்லை, சைபர் ஸ்பேஸாக இருக்கட்டும். இன்றைக்கி 1950 இல்லாத ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் ரைஸ் ஆகுதோ விச் வாஸ் நாட் மென்ஷன் இன் தி எனி லிஸ்ட், அது சென்ட்ரல் லிஸ்ட்டாக இருக்கலாம், கன்கரண்ட் லிஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் லிஸ்ட்டில் எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. அப்படின்றப்போ அது சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு அப்படின்றப்போ த ரெசிடரி பவர் பிலாங் டு தி பார்லமெண்ட். ஸோ அதான் அது. ஆர்டிகல் 73 162 எடுத்துன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அது யூனியன் கேபினெட் 73 அண்ட் தென் 162 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். எப்போவுமே வந்து அவங்களும் அட்டானமியாக செயல்படலாம், ஆனால் கோ எக்ஸ்டென்சிவ் தான், லைக் ஓவர் ரைட் பண்ண முடியாது. எங்கெல்லாம் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த சப்ஜெக்ட்லாம் சட்டம் ஏற்ற முடியுமோ, அவங்களோட சட்டம் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ அந்த இடத்துலலாம் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் செல்லும். அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எங்கெல்லாம் சட்டம் ஏற்ற முடியுமோ, அவங்களோட சட்டங்கள் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ, இம்ப்ளிமெண்ட் ஆகுமோ அந்த இடத்துல எல்லாமே அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் செல்லும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லிஸ்ட்டு 1லேயும் லிஸ்ட்டு 2லேயும் இல்லை, லிஸ்ட்டு 3லேயும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி 248 மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைக் பார்லமெண்ட் மூலமாக லெஜிஸ்லேஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணி லைக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான டெஃபினிஷன் ப்ராப்பர் அப்படின்னா இதுதான் டிசாஸ்டர் அப்படின்ல. ஸோ ஹியூமன்னால் இல்லைன்னா நேச்சர்னால் உருவாக்கக்கூடிய டிசாஸ்டர். ஸோ அது வந்து பேண்டமிக்காக இருக்கலாம், பேண்டமிக்காக இருக்கணும் அப்படின்ற டெஃபினிஷன்லாம் அங்கே பேண்டமிக்னு சொல்லப்படலை. பட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இஸ் ஆல்சோ எபிடமிக் சிச்சுவேஷனையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ராட் டெஃபினிஷன் அதில் எதை வேணால் கொண்டு வரலாம். சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட ஒரு லைக் ஒரு காற்றுனால ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட, ஒரு இண்டஸ்ட்ரினால் வரக்கூடிய ஒரு சின்ன மாசு, இப்போ ஆந்திர பிரதேஷில் நடந்தது மாதிரி, ஸோ அதை கூட டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ராங். பட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி பவரை இல்லை அட்டானமியை வந்து எடுக்குது அப்படின்றது தான். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ட்ரி நம்பர் 6ல் லிஸ்ட்டு 2ல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் மெயின் பண்ணக்கூடிய ஒரு எபிடமிக் சிச்சுவேஷன் வருது, இல்லைனா ஒரு டிரான்ஸ்பவுண்ட்ரி லைக் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றப்போ அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ஸ்ப்ரெட் ஆகும். இன்டர் ஸ்டேட் ஸ்ப்ரெட்டிங் இருக்கும்போது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அண்டர் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் மூலமாக தே ஆர் மேக்கிங் லாஸ் அண்ட் தே ஆர் ஹேண்டிலிங். அதே மாதிரி கண்டினியூஸ் ஸ்ப்ரெட்டிங் நடக்கும்போது அண்டர் என்ட்ரி நம்பர் 29, தட் இஸ் சப்ஜெக்ட் நம்பர் 29, லிஸ்ட்டு 3ல் பார்லமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் கம்பெட்டன்ட் டு மேக் அத்தாரிட்டி. ஸோ இப்போது கேரளாவில் பறவை காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆகும்போது, ஸ்வைன் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகும்போது, இல்லைனா H1N1 ஸ்ப்ரெட் ஆகும்போது, H5N1 ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் வி ஆர் மேக்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா? அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பை திஸ் என்ட்ரி நம்பர் 29 லிஸ்ட்டு 3 மூலமாக we already having a law and we are making some restriction, executive orders நம்ம அலோவ் பண்ணுறோம். ஆனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இப்போது பேண்டமிக் சிச்சுவேஷன் வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஏற்கனவே பப்ளிக் ஹெல்த் சானிடேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கோம், அதன் மூலமாக we can make a law. அதுக்கு பிறகு கான்டிகியூஸ் இன்டர்ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வைக்காமல் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சட்டம். இப்போ யூகே நான் உங்களுக்கு ரீசெண்டாக சொன்னேன், தே ஹேவிங் COVID-19 ஆக்ட். அதே மாதிரி சிங்கப்பூர் அவங்க வந்து COVID-19 ஹேண்டில் பண்ணுறது, தேர் ஹேவிங் அன் ஆக்ட், நியூ ஆக்ட். அதே மாதிரி பார்லமெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கணும். பை திஸ் இன்டர்ஸ்டேட் ஸ்ப்ரெட் ஆஃப் கண்டிகியூஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அந்த சப்ஜெக்டை வச்சு தே கேன் மேக் அ லா. அந்த லா மூலமாக வரும்போது இட் ஒன்ட் ஓவர் ரைட் தி அட்டானமி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த பார்ட். அப்புறம் ரோல் ஆஃப் சென்டர் அண்டர் எபிடமிக் டிசீஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும்
அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி ப்ரெரோகேட்டிவ் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஹேண்டிலிங். இப்போ வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் மூலமாக அவங்க பண்ணக்கூடிய லைக் இம்ப்ளிமெண்டேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியோ ஓவர் ரைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துச்சு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வென்ட் டு இன்ஸ்பெக்ட். ஸோ இதெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பரான ஃபெடரலிசம், நெக்ஸ்ட் ஆர்டிக்கிளும் அது ரிலேட்டட் தான். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தேர். ஃபெடரேஷன் வந்து ப்ராப்பராக வடிவமைக்கப்படலை, ஃபெடரேஷன் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை பற்றி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீக். அதே மாதிரி எபிடமிக்ஸ் ஆக்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். காலரா ஸ்ப்ரெட் ஆனப்போ ஃப்ளாக் ஸ்ப்ரெட் ஆனப்போ இப்போ பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது 1897 they introduced it. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்ட், இதுவும் மேலே இருக்கக்கூடிய ஆர்டிக்கிளும் இந்த ஆர்டிக்கிளும் சேம்னா சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் அது. ஸோ ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்றைக்கி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போன்ற கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷனை ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை சூஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம் கோஆப்ரேட்டிவ். ஸோ வேர்ல்டுலேயே கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற முதல் வேர்டை நம்ம காயின் பண்ணி வச்சது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான். அதுக்கு பிறகு சில கண்ட்ரீஸில் அது மேக் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னா, கோஆப்ரேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் வைல் மேக்கிங் டிசிஷன்ஸ், வைல் மேக்கிங் ரூல்ஸ், வைல் மேக்கிங் லாஸ், வைல் மேக்கிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் டிஸ்கஷன். இப்போ லாக்டவுனுக்காக ப்ரைம் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணாலே இது ரொம்ப கம்மி, ரேராக நடந்துச்சு. ஸோ 28 ஸ்டேட்டோட ஹெட்டுக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கப்புறம் தான் இஸ் மேக்கிங் தட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து நான் உங்களுக்கு ரீசெண்டாக சொன்னது மாதிரி அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து இட் வாஸ் நாட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ அவங்க வந்து கைட்லைன்ஸ் ப்ராப்பர் அது மாதிரி நேஷ்னலுக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு COVID-19 இருக்கட்டும், இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடும்போது இப்போ லாக்டவுன் 4.0 வரோன்றாங்க. தே ஆர் நாட் மேக்கிங் எனி கன்சல்டேஷன், ப்ராப்பர் கன்சல்டேஷன் வித் த ஸ்டேட். அப்போ நேஷ்னலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடும்போது யூ ஹாவ் டு மேக் கன்சல்டேஷன் வித் த ஸ்டேட். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண PM கேர் ஃபண்ட் வந்து CSR ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வரும். CSR எக்ஸாமினேஷன் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸம்ஷனில் வரும். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கம்பெனிஸ் வந்து 2% அவங்க வந்து லைக் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணுங்களா, அந்த ஃபண்டை வந்து இதுக்கு டொனேட் பண்ணலாம். ஆனால் CM ரிலீஃபுக்கு ஏதாவது கம்பெனி அப்போ லைக் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து CSR எக்ஸம்ஷன்ஸில் வராது. அப்படின்றப்போ ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கெட் மோர் மணி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டொனேஷன்ஸ் வரணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ வித் தட் மணி? ஸோ யாருக்கு பண்ண போகிறாங்க? ஸ்டேட்ஸுக்கு தானே பண்ண போகிறாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து ஸ்டேட்ஸோட அட்டானமி, இந்த யூனிட்டரி பேசிஸாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட. அப்புறம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு கிவ் சேலரிஸ். இப்போ லிக்யூர் பேன் அதிகமாக இருக்குது, பீப்புள் நோ தட். GST, பெட்ரோல் வந்து அதிகமாக டிமாண்ட் இல்லை. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி பெரிய ப்ராப்ளத்தில் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வராமல் இருக்குது, தாமதமாக இருக்குது. நான் லிக்யூரில் வரணும்னு சொல்லலை, பட் ஸ்டேட்ஸுக்கு வரக்கூடிய வருமானங்கள் மிகப்பெரிய வருமானங்கள் அது. அப்போ அவங்களுக்கு நிறைய சேலரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது, பென்ஷன், பீப்புளோட வெல்ஃபேருக்குன்னு சொல்லி ஃபண்ட் பண்ணணும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கேருந்து ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இங்கே கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? ஸோ எனிவே ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் ஆர் எனி டிசாஸ்டர் ரிலேட்டட், ஸோ தட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் மூலமாக தான் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தென் தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் 2020. இது 2025க்கு சில டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். குளோபல் நியூட்ரிஷன் யுனைடெட் நேஷன் வச்சுருக்கு. அதுமாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மூலமாக 2030க்கு நம்ம வச்சுருக்கோம் நியூட்ரிஷன். ஸோ WHO 2012 they fixed 6 நியூட்ரிஷன் டார்கெட்ஸ். அதில் மெயினாக என்னென்னா வேர்ல்டு லெவலில் ஸ்டண்டிங் ஹைட்டுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களோட லெவலை வந்து 40% நம்ம குறைக்கணும் அண்டர் 5 ஏஜில். அதே மாதிரி அனீமியா ப்ராப்ளம் உமன்ஸுக்கு ஃபோலிக் ஆசிட் பற்றாக்குறையினால், அயன் பற்றாக்குறையினால் பெண்கள், ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு அதிகமாக இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
19 to 49 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 50% அனிமியா பற்றாக்குறை குறைக்கணும் அப்படி வேர்ல்டு லெவலில். அதுமாதிரி 30% ரெடக்ஷன் இந்த லோ பர்த் வெயிட், குழந்தைகள் வெயிட் கம்மியாக பிறக்கிறது வந்து குறைக்கணும் அப்படின்றது. தென் சைல்டு ஓவர் வெயிட், ஒபிசிட்டியாக இருக்கக்கூடியது குழந்தைங்களோட அந்த நிலைமைகளை குறைக்கணும். ஓவர் வெயிட்டாக பிறக்கிறத ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் பர்ஸ்ட் ஃபீடிங் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹேர்டலாக இருக்குது நிறைய பேரண்ட்ஸுக்கு. ஸோ அது வந்து ஊக்கப்படுத்தணும் அவேர்னஸ் மூலமாக அப்படின்றது. 50% அப் டு அட்லீஸ்ட் 50% ஒரு 6 மந்த்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி வேஸ்டிங்னா குழந்தைங்க வயசுக்கு ஏற்ற உடம்பு இல்லாமல் நல்ல லைக் எலும்பும் தோலுமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ ரொம்ப உருகிட்டே இருக்கும் அவங்க உடம்பு. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து குளோபல் டார்கெட்ஸாக இருக்குது. ஆனால் இந்தியன் ஸ்டேட்டஸ் வாஸ் நாட் குட். 80 கண்ட்ரீஸோட சேர்த்து 80 லைக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஈவன் நைஜீரியா, இந்தோனேஷியா போன்ற கண்ட்ரிஸ் கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது we are less performing அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். இந்தியா வில் மிஸ் த டார்கெட். அதில் மெயினாக இந்தந்த கேட்டகரியில் ஸ்டண்டிங்கை நம்ம குறைக்கிறதுக்கு தவறு இருக்கும். அதே மாதிரி அனீமியா ப்ராப்ளம், ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஸோ இதனால் நிறைய டெத்தும் நம்ம நாட்டில் நடக்குது. அது மாதிரி சைல்டுஹுட் ஓவர் வெயிட், அதுவும் நம்ம தடுக்க முடியல. ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அது வந்து குழந்தைங்களோட இம்யூன் பவரை தடுக்குது அப்படின்ற அந்த ஆர்டிக்கல். ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் அமாங் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டால் 37.9% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 இயர்ஸ் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேஸ்டிங். அது மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து இது ஸ்டாண்டர்ட் 37.9 வந்து, அப்புறம் 20.8% வந்து வேஸ்டட். இது வந்து கம்மியாக இருந்தாலுமே ஏஷியாவை கம்பேர் பண்ணும்போது we are very less performing. அதே மாதிரி இன்இக்விட்டி, ஸோ ஸ்டாண்டிங் லைக் அது மாதிரி வேஸ்டிங் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் வெரி ஹை பர்ஃபார்மிங். மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ண நைஜீரியா, இந்தோனேஷியா கூட நம்ம லோவர் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதுமாதிரி ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, லைக் அதிகமான பருமனாக இருக்கக்கூடிய குழந்தைங்க அடல்ட்டில் 21% இன் உமன் அண்ட் 17.8% இந்த மென் கேட்டகரி. அதில் இன்இக்விட்டி இருக்குது. இது பார்த்தாலே தெரியும். அனீமியா ப்ராப்ளம் 2 ஒரு பெண்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அனீமியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இந்தியாவில் அதிகமாக இருக்குது. தென் அண்டர் வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்ட்ரன், ஸோ அதுவும் வந்து பெண் லைக் 66.0 58% வந்து ஆம்பளைங்க வந்து உருவாயிருக்கு. அதே மாதிரி 54 குறைச்சிருக்கும். பட் ஏஷியாவை கம்பேர் பண்ணும்போது we are very high. அங்கெல்லாம் 33-35% தான். அப்புறம் மேல்நியூட்ரிஷன் இன்இக்விட்டி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ யூபியில் ரொம்ப அதிகம் மேல்நியூட்ரிஷன், அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, கேரளாவில் கம்மி. எத்னிசிட்டி, எஜுகேஷன், வெல்த் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாறுது அப்படின்றது தான். மேல்நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் there are 2 things, அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் ஓவர் வெயிட். மேல்நியூட்ரிஷனில் அண்டர் வெயிட்னா ஸ்டாண்டிங், வேஸ்டிங் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாமே கணக்கிடப்படுது. அது மாதிரி ஓவர் வெயிட் எடுத்துனா ஒபிசிட்டி, டயட் ரிலேட்டட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் கேன்சர், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக் டிசீசஸ் எல்லாமே கலந்து. யுனைடெட் நேஷனை பொறுத்தவரைக்கும் 2016-25 வரைக்கும் ஒரு டீகேடை வந்து நியூட்ரிஷன் டார்கெட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மூலமாக 0 ஹங்கர் 2030 கொண்டு வரணும். மேல் நியூட்ரிஷனை குறைக்கிறதுக்கான வழிமுறை தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே WHO வந்து 2012 we are working for that. ஸோ எனிவே we are not performing அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை 2013 அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2014 they started releasing குளோபல் ரீஜனலி கண்ட்ரி பை கண்ட்ரி அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் எடுக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கவர்மெண்ட் இதில் பார்ட்டிசிபேட், இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் குரூப் இதில் இருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் தயாரிக்கிறது. தென் 4th நியூஸ் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் எக்கனாமிக் ஸ்டிமுலஸ். ஸோ பிரைம் மினிஸ்டரோட ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட் 20 lakh crore பாப்புலேஷன். ஸோ வி நோ தட் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியன் மிஷன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி தான் உணர்ந்துருக்கோம் அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஷேமான்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில. பிகாஸ் நம்ம தெரியும் இப்போ சைனா வந்து மிகப்பெரிய குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறினதுனால நிறைய பொருட்கள்லாம் நமக்கு ரீசெண்டாக கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நிறைய ரேப்பிட் டெஸ்டிங் கிட்ஸை கூட அவங்க வந்து ஃபேக்கான கிட்ஸை கொடுத்துட்டு ஸோ தே ஆக்டட் அஸ் லைக் அவங்க அதுக்கு கூட நம்மளை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்றது ஸ்கோல் பண்ணாங்க. ஸோ எனிவே இன்றைக்கி சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய நிலைமைக்கு எல்லா நாடுகளும் தள்ளப்பட்டு இது ரொம்ப லேட்டாக நம்ம உணர்ந்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்தியா ரொம்ப லேட்டாக உணர்ந்துருக்கு. ஸோ இப்போ தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியன் மிஷனை பற்றி பேசியிருக்காரு.
ஸோ லைக் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் உணர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்தியாவோட ஃப்யூச்சர் விஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்க்ளூடிங் திஸ் கவர்மெண்ட்டோட ஃப்யூச்சர் விஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றதான் ரீசெண்டாக ப்ரைம் மினிஸ்டரோட உரையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்றத நம்ம இன்றைக்கி தான் பேசுகிறோம். காலங்காலமாக நம்ம எஜுகேஷன்லலாம் படிச்சுட்ருக்கோம், வி ஹாவ் டு பி எ செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரி அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி தான் நம்ம ப்ரைம் மினிஸ்டருக்கே இந்த விஷயம் உணர்த்துது அப்படின்ற அவர் அதை தான் சொன்னார். இன்றைக்கி அதுக்கான கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி தான் கவர்மெண்ட் இஸ் திங்கிங் அபவுட் திஸ். சரி, ஓகே. எனிவே, லைக் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ப்ரொடக்ஷன்ஸை உருவாக்குறது மெயின்லாக மெடிக்கல், டெக்ஸ்டைல்ஸ், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக நம்ம இந்தியாவில் உருவாக்குறதுக்கு, அது மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஜெம்ஸாக இருக்கட்டும், ஃபார்மா, ஸ்டீலாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு 5 பில்லர்ஸ் கொண்ட ஒரு எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த சிஸ்டம், டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடாக, அப்புறம் வைப்ரண்ட் டெமோக்ரஃபி, இந்த டிமாண்ட் அதிகப்படுத்துகிற மேக் இன் இந்தியா இனிஷியேஷன் மூலமாக இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறுறது. ஸோ இது வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து 20 lakh crore வந்து இட் வாஸ் நாட் ஃபிஸ்கல் பாலிசி, ஃபிஸ்கல் பேக்கேஜ்னு, ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதையும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இட் இஸ் போத் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி ஸ்டிமுலஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ அதுவும் இப்போது ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சி கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி லைக் இந்த பாண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது தான். அப்போது இட் வில் பி வெரி லெஸ் பேக்கேஜ் கம்பேரிங் டு யூஎஸை பொறுத்தவரை 3 trillion அனௌன்ஸ் பண்ணி இந்தியாவோட மணி வேல்யூவில் 225 lakh crore. ஸோ இது அவங்களோட ஃபெடரல் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தனி, இது தனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐயோட மானிட்டரி பேக்கேஜையும் ஃபிஸ்கல் பேக்கேஜும் நம்ம சேர்த்து தான் இப்போ 20 lakh crore அப்படின்றது வெரி லெஸ் அப்படின்றது அந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எனிவே we will see what the government is going to take action by this 20 lakh crore. இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 20 lakh crore இஸ் a huge amount. ஸோ நமக்கு தேவை கிட்டத்தட்ட 15-20 லட்சம் கோடி. அது ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணதை தவிர நான் சொல்கிறது, தேவை இருந்துச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எம்எஸ்எம்இ செக்டர்லாம் பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லைக் ஜாப் க்ரியேஷன் உருவாகும், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வில் கெட் பெனிஃபிட், ஸோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகும். இப்போது இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, வரும் இது பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஹெல்ப்லெஸ். சரியா? தென் 5th நியூஸ் வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் இன்றைக்கி நம்ம வீடுகளில் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீட்டர்ஸ் வந்து எலக்ட்ரானிக் மீட்டர்ஸ். ஸோ ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ன்றது 2-way கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து வீடுகளுக்கு வர வேண்டிய தேவை கிடையாது பில்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லி கன்சியூமர்ஸுக்கும் தெரியும். அதே மாதிரி இபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மீட்டர்ஸ்லேயும் அது டிஸ்பிளே ஆகும். தென் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து அலோகேட் பண்ணி மந்த்லி வி ஹேவ் டு பே, 2 months ஒரு வாட்டி வி ஹேவ் டு பே. இதுதான் ஸ்மார்ட் மீட்டரிங்கிறது. இன்றைக்கி ஸ்மார்ட் மீட்டரிங் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அங்கே வந்து லைக் COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கனால பீப்புள் வந்து கணக்கெடுக்க வேண்டிய தேவையில்லை. அதன் மூலம் கவர்மெண்ட்டுக்கு நல்ல லாபம் வந்திருக்கு அப்படின்றது இந்த ஆர்டிகிள். ஸோ இனி இந்தியா ஃபுல்லாக அந்த ஸ்மார்ட் மீட்டரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவுகள் குறையும். அதே மாதிரி லாஸ் ஆகிறது, திருடுறது, பில்லிங், கலெக்ஷன், இந்த மாதிரியான மீட்டரிங், இந்த மாதிரியான செலவுகள் கம்மியும். ஆன்லைனில் தே கேன் பே, கன்சியூமர்ஸ் கேன் பே. அக்ரிகேட் டெக்னிக்கல் கமர்ஷியல் லாஸஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ், இது பார்ட் ஆஃப் ஸ்மார்ட் கிரிட். அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 2-way கம்யூனிகேஷன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஜிபிஎஸ் மூலமாக லைக் கனெக்ஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். ஸோ இதில் ஹேர்டில்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் நமக்கு ப்ராப்பரான லைக் ஜிபிஎஸ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கிடையாது, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எல்லா இடத்துலையுமே ஜிபிஎஸ் ஓரியன்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ரேடியேஷன் ப்ராப்ளம் இருக்குது. கம்யூனிகேஷன் அப்படின்ற 2-way கம்யூனிகேஷன் அப்படின்றப்போ ரேடியேஷன் வில் பி தேர். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம். ஹை காஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், பீப்புள் ஹேவ் டு பேர் த காஸ்ட் அப்படின்றப்போ ஃப்யூச்சரில் புதுசாக கனெக்ஷன்ஸ் எடுக்கிறவங்க அவங்க அதிகமான ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்காக. ஸோ தட்ஸ் ஆல் த சேலஞ்சஸ். பட் எனிவே இட் இஸ் அ குட் ஒன்.
தென் 6th நியூஸை பொறுத்தவரையும் ஜிஐ டேக், ஜியோகிராஃபி இண்டிகேஷன் டேக் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்டோட சொக்ராய் கோவர் பெயிண்டிங், அப்புறம் தெலுங்கானாவோட தெலியா ரூமல் அப்படின்ற பெயிண்டிங், அந்த ட்ரெஸ்ஸுக்கு கிளாத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஷால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாத்துக்கு. இட்ஸ் அ ஹேண்ட்மேட் காட்டன் லூம் மூலமாக பண்ணுறாங்க. நேச்சுரல் வெஜிடபிள் டைஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இக்காத் அப்படின்னு பேர். இது ஆக்சுவலாக தெலுங்கானா ஏரியாவில் நிசாமா, ஹைதராபாத், அப்புறம் அரேபியன் கண்ட்ரிஸுக்குலாம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஹேண்ட்மேடாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஜிஐ டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவுக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து ரெட், பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் that's all about this cloth. So very important, study it proper. அப்புறம் சொஹராய் கோவர் பெயிண்டிங்ஸ் வந்து இட்ஸ் அ முரால் பெயிண்டிங். முரால் பெயிண்டிங்னா வாலில் பண்ணக்கூடிய பெயிண்டிங் எல்லாமே முரால் பெயிண்டிங். இட் வாஸ் நேச்சுரல். அந்த கிளே இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஊர்களில் பிளாக் கிளே இருக்கும், ரெட் கிளே இருக்கும். அந்த கிளேயை ஃபில்ட்ரு பண்ணி அந்த கிளேயில் இருந்து தான் இந்த பெயிண்டிங்ஸ் வரைகிறாங்க. இது ஆக்சுவலாக ஜார்க்கண்டில், அங்கே நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையெல்லாம் போனீங்க அப்படின்னா வால்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அது வந்து லைக் நம்ம சிந்தட்டிக் பெயிண்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இவங்க வந்து சிந்தட்டிக் மீன்ஸ் அந்த இது வாலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கலர் பெயிண்டிங்ஸ், அந்த சிந்தட்டிக் பெயிண்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே மட்டில் இருந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஈவன் ஏர்போர்ட்டில் கூட அதை ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மெயினாக வந்து டாட்டர் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லைக் மோட்டிவ்ஸ் மாதிரி, அப்புறம் காட்ஸோட பிக்சர்ஸ், இந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடான பிக்சர்ஸ் அதில் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இதுக்கு வந்து ஜார்க்கண்டில் அந்த ஏரியாவுக்கு வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்டிங். ஸோ தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். தென் சாம்பியன்ஸ் போர்ட்டல் ஃபார் எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸ் போர்ட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கிரியேஷன் ஹார்மோனியஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் ப்ராசஸ் ஃபார் இன்க்ரீஸிங் அவுட்புட் அண்ட் நேஷனல் ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ கோவிட்-19 சிச்சுவேஷனில் நிறைய லைக் எம்எஸ்எம்இ வந்து செக்டாரில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க ஐடி ரிலேட்டடாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, டெலிஃபோன் கான்வர்சேஷன் மூலமாக அவங்களோட கோரிக்கைகளை வச்சு அவங்களோட கிளாரிட்டி, கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும், ஃபியூச்சரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸோட தேவை, மாஸ்கோட தேவை, மெடிக்கல் அசசரிஸோட தேவை. ஸோ எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அதை ப்ரொடெக்ஷன் பண்ண ஊக்கப்படுத்துறது, ஸோ அதை ப்ரமோட் பண்ணுறது வெளிநாடுகளுக்கு. அதே மாதிரி இந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், இதுக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான கேள்விகளை பூர்த்தி பண்ணக்கூடியதான் சாம்பியன்ஸ் அப்படின்றது. ஸோ இதன் மூலமாக எங்கெங்கே எம்எஸ்எம்இ செக்டாரில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 8th நியூஸ் வந்து விட்டமின் டி சதர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், 20 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்ப கம்மியாக இருந்தது. மிகப்பெரிய காரணம் லைக் கோவிட்-19 டெத் அதிகமாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்தர்ன் கண்ட்ரீஸ், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் அவங்க வந்து சன்லேருந்து விட்டமின் டி எடுத்துக்கல அப்படின்னா அவங்க எக்ஸ்போசர் சன் வந்து அங்கே டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால எக்ஸ்போசர் கிடையாது. ஸோ நேச்சராக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி கிடைக்கலனாலும் காட் லிவர் ஆயில், விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க. அதனால ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், நார்தர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணப்படல. டெத் வந்து ரொம்ப கம்மி. இட்டலி, ஸ்பெயின் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதிகமாக இருந்ததுனால தான் இங்கே வந்து ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் ஏன் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா இதுவும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஸோ வி ஆர் மோர் எக்ஸ்போசர் டு தி சன் இல்லையா. ஸோ வி ஆர் கெட்டிங் நேச்சுரலி. ஃபுட் ஐட்டம்ஸில் வருது அப்படின்றது அப் டு யுவர் ஃபுட். ஸோ ஐ கான் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ விட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ், அப்புறம் இம்யூன் பவர் அதிகப்படுத்துறதுக்கும் இன்ஃப்ளமேட்ரி சைட்டோகைன்ஸ் வந்து உருவாகிறதையும் தடுக்கும். சைட்டோகைன்ஸ் அப்படின்னா உங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸ். உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு வைரஸ் இல்லைனா பேத்தோஜன்ஸ் என்ட்ராகுது, பாக்டீரியா என்ட்ராகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி த இம்யூன் சிஸ்டம் வில் கெட் அலாட்டட். இந்த சைட்டோகைன் ப்ரோட்டீன் அது ப்ரொடியூஸ் பண்ணாமல் சைட்டோகைன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் எல்லா செல்ஸுக்கு, இம்யூன் செல்ஸுக்கு. ஸோ இட் வில் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் தென் இட் வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் தி பாக்டீரியா அண்ட் வைரஸ். சப்போஸ் உங்களோட உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுனாலும் இந்த சைட்டோகைன்ஸ் தான் லைக் அந்த காயத்தை ஆற்றுது. ஸோ இந்த வைரஸஸ் வந்து லங்ஸுக்குள்ளே போயிட்டு இந்த லங்ஸை டேமேஜ் பண்ணும்போது தேர் இஸ் அன் இம்ப்ளிமெண்ட் சைட்டோகைன் ஸ்டார்ம் உருவாகும், நிறைய உற்பத்தி ஆகும். இந்த நிறைய உற்பத்தி ஒரே இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இட் வில் கிரியேட்
இன்ஃப்ளமேட்ரி. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஹியூமன் டெத் அதிகமாகுது. ஸ்பெயினாக இருக்கட்டும், நிறைய கண்ட்ரீஸில் அந்த மாதிரி ஹியூமன் டெத் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அந்த பீப்புளுக்கு வந்து இந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் வந்து உருவாகிறத கண்ட்ரோல் பண்ணும். ப்ரோ இன்ஃப்ளமேட்ரிக்கு வந்து தடுக்கும் அப்படின்றது தான் இட் இஸ் ஹெல்பிங். ஸோ 9th நியூஸ் அண்ட் த ஃபைனல் நியூஸ், பேங்காங் சோ லேக். ஸோ இது எதனால் நியூஸ்னால், நகுலா அப்படின்ற பாஸ் சிக்கிம் ஏரியாவில் வரும். அங்கே வந்து சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் பார்டருக்குள்ளாடி வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கு. அதே மாதிரி பேங்காங் சோ லேக் பக்கத்தில் சைனீஸோட இன்ட்ரூஷன் இருந்திருக்கு. அது இந்தியன் ஆர்மி வந்து தடுத்துருக்காங்க. தென் ஃபேஸ் ஆஃப் ஹேப்பன் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. நகுலா பாஸை பொறுத்த வரைக்கும் சைனா சிக்கிமோட ஏரியாவில் வரும். அதே மாதிரி நாத்துலா பாஸ் ஜீல் பிளவு. ஸோ ட்ரேட் ரிலேட்டடாக நம்ம சைனா கூட கனெக்ஷன் பண்ணக்கூடிய ஏரியா. மெயினாக நாத்துலா பாஸ் வழியாக வி ஹேவிங் ட்ரேட். அதே மாதிரி முகுத்தாங் அப்புறம் லாமு அப்படின்ற பிளேஸ் வந்து அந்த ஏரியாவில் தான் வருது. நாக்குலா பாஸில் மெயின் இம்பார்ட்டன்ட் டீஸ்டா ரிவரோட ஒரிஜினேஷன் இந்த சிக்கிம் ஏரியாவில் இதுலேருந்து தான் ஒரிஜினேட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் டீஸ்டா ரிவர் ஒரிஜினேட்ஸ் இன் சிக்கிம் அண்ட் தென் என்டர் இன் வெஸ்ட் பெங்கால். அதுக்கு பிறகு பெங்களாதேஷில் போய் சேருது. பேங்காங் சோ லேக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ஏரியாவில் வரும். அக்ஸேச்சின் அந்த ஏரியாவில். பேங்காங் லேக்கை பொறுத்த வரைக்கும் 1/3 வந்து இந்தியன் பார்ட்டு, 2/3 வந்து சைனாவோட பார்டர் ஏரியாவில் வரும். சைனாவோட பார்ட் இட்ஸ் சால்ட் வாட்டர் லேக், பிளாக்கிஷ் வாட்டர். இது வின்டர் சீசனில் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இட் இஸ் அ லேண்ட்லாக்ட் வாட்டர் ஏரியா. சரியா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ராம்சார் சைட்ஸில் கிடையாது. ஆனால் ராம்சார் சைட்ஸில் சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா சோமரோரி லேக். இந்த இதே மாதிரி லைக் 4000 மீட்டர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய லேக் வந்து ராம்சார் கன்வென்ஷனில் இருக்குது. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சரியா, அப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவை நான் காமிச்சிடுறேன். இப்போ ஸோ இந்த ரெட் ஏரியா, இந்த அக்ஸைச்சின் ஏரியா 1962 வரைக்கும் நம்ம இல்லை, அவங்க கண்ட்ரோலும் ப்ராப்பராக இல்லை. நான் 1962 they have taken over this total control. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு இல்லையா, இது வந்து ஹியூமன் இன்ஹாபிட்டேஷனே இல்லை அந்த அக்ஸைச்சின் ஏரியாவில். அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் ஏரியா, தவாங் ஏரியா. இது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா 1800 அந்த டைம் 1814 அந்த டைம் பீரியடில் டிபெட் இருந்த மன்னர், அது மாதிரி பூட்டானில் இருந்த மன்னர். இந்தியாவில் அப்போது பிரிட்டிஷோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ 1814 ஸோ அப்போது பூட்டான் லைக் இந்தியாவோட பிரிட்டிஷ் அப்புறம் டிபெட்டோட மன்னர்கள் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன், ஷிம்லா அக்ரிமெண்ட்னு பேர். அந்த அக்ரிமெண்ட்டில் ஷிம்லா மீட்டிங், அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பகுதி தவாங் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த அருணாச்சல் பிரதேஷ் ஏரியாவை டிபெட் வந்து நமக்கு கொடுத்துருச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங்கை நடத்தினவரோட பேர் மெக்மோகன். தட்ஸ் வை இட் வாஸ் நேம்ட் அஸ் மெக்மோகன் லைன்னு பேர். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும், இந்த அருணாச்சல் பிரதேஷுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா. ஆனால் 1949 பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்து டிபெட்டை கேப்சர் பண்ணதுக்கு பிறகு, சைனாவோட பார்ட்டை டிபெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அருணாச்சல் பிரதேஷ் அவங்களோட ஏரியான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ they rejected the McMahon line and they started claiming this அருணாச்சல் பிரதேஷ் ஏரியா. இன்றைக்கும் அது கிளைமிங்கில் தான் இருக்குது. 1962 வாரில் அவங்க ஃபுல்லாக கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் யூஎஸ் உள்ளே வாரில் வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே யூனிலேட்டரலாக சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி இது வேண்டாம். ஆனால் ஸ்டில் தே ஆர் டிமாண்டிங். அவங்களோட மேப்பில் அருணாச்சல் பிரதேஷ் அவங்களோட பார்ட்னு தான் போட்டிருப்பாங்க. தென் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் செக்டர் ஏரியாவில் சின்ன சின்ன ஏரியாஸ் டிஸ்பியூட் இருக்குது. அதே மாதிரி வெஸ்டர்ன் செக்டர் ஏரியாவில் அக்ஸேச்சின் வந்து டோட்டலி கேப்சர்ட் அண்ட் அட்மினிஸ்டர்ட் நவ் பை தி சைனா கவர்மெண்ட். பட் ஸ்டில் வி ஆர் கிளைமிங் ஃபார் தட். இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேங்காங் லேக் வந்து இந்த ஏரியாவில் தான் வரும். அதே மாதிரி நகுலா வந்து இந்த ஏரியாவில் வரும். ஆக்சுவலாக சிக்கிம் வந்து ஃபுல்லாக நம்மளோட சொவேரியன் பார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருந்தால். ஸோ தட்ஸ் வை வி ஹேவிங் ட்ரேட். நாத்துலா பாஸ் மூலமாக நமக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா 2017 டோக்லாம் இஷ்யூ இந்த ஏரியாவில். இந்த
வி ஷேப் ஏரியா இருக்கு இல்லையா, சைனாவுக்கும் இது சைனாவோட ஏரியா, இது பூட்டானோட ஏரியா, அப்புறம் இந்தியாவோட ஏரியா. ஸோ பூட்டானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டோக்லாம் ஃபேஸ் ஆஃப் இருந்துச்சு. உகான் சமிட் மூலமாக அதுவும் தீர்த்து வைக்கப்பட்டுச்சு. எனிவே தே பில்ட் ரோடு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்றதுனால. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹவ் டு ஸ்டடி. ஸோ மேக்மோகன் லைன் நான் உங்களுக்கு சொன்னேன், 890 கிலோமீட்டர்ஸ் மேக்மோகன் லைன் செப்பரேட்டிங் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ டிபெட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இதுக்கு மெக்மோகன் லைன் அப்படின்னா இதுக்கு வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு பேர். இதுவும் ட்ரா பண்ணது. ஸோ 1962 வார் டைம் பீரியடில் லாட் யூனிலேட்ரல் சீஸ்பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இங்கே வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசின்னு பேர். பாகிஸ்தான் கூட சைனா கூட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு டிஸ்அக்ரிமெண்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ் அவங்க வந்து சேர்த்துப்பாங்க அவங்களோட மேப்பில். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஸ்டில் இன் டிஸ்பியூட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.